إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما ولما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما ولما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما ألست الذي غذيت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யர்ஹமுல்லாஹு நிஸாஅல் முஹாஜிராத், அந்த அன்சார் முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அதே போன்று துஆ செய்வார்கள், மதீனத்து அன்சாரி தோழிகளான மதீனத்து பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அன்றைய காலத்தில் தலையிலிருந்து வாழ்ந்த பெண்களுக்கு வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் ஜாஹிலிய காலத்தில் தலைகளை திறந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நடமாடியதை போன்று நீங்கள் நடமாட வேண்டாம், நீங்கள் ஃபர்தாவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்து இறக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம்! இந்த ஆயத்து இறக்கப்பட்ட அந்த ஆயத்துகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்களும் மனைவிமார்களை நோக்கி போகிறார்கள். இந்த ஆயத்தால் இந்த மனைவியை மாற்ற வேண்டும் என்று ரொம்ப ஆச்சரியம். போய் பார்க்கிறார்கள், தலையிலே காகங்கள் நிற்கிறதை போன்று தென்படுகிறது. ஃபர்தா உடனே வந்து விட்டது. ஏன் அந்த மாற்றம்? ஏன் அந்த மாற்றம்? சுப்ஹானல்லாஹ்! அன்றைய காலத்தில் ஒன்றல்ல, பல வரலாற்று செய்திகளை எடுத்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக உடனுக்குடனே மாற்றம் ஏற்படுகிறது. உடனுக்குடனே அவர்களிடத்தில் மாற்றம். அல்லாஹ் கண்டித்து ஒரு ஆயத்தை இறக்கிறான் என்றால் உடனே இல்லாதொழிக்கப்படுகிறது. அப்படி ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக அன்றைய காலத்து மனிதர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அன்றைய காலத்தில் மிஸ்தக் இருக்கிறாரே, மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சஹாபி, பத்ரிலே கலந்து கொண்டவர். அந்த சஹாபி ஆயிஷாவுடைய விவகாரத்தில் அந்த சஹாபி ஒரு அடிமையாக இருந்தவர். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செலவிலே வாழக்கூடியவராக இருந்தார். எந்த செலவாக இருந்தாலும் மிஸ்தகுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செலவழிக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஆயிஷா நாய்க்கு இட்டு கட்டப்பட்ட சம்பவத்தில் அப்துல்லா இப்னு உபை சொன்னதை சில சஹாபாக்கள் அப்படி ஆயிஷா நடந்திருக்கிறான் தானே, மனுஷன் தானே அப்படின்னு நம்பினார்கள். அதுல இந்த மிஸ்தகம் ஒரு ஆள். அல்லாஹ் தஆலா ஆயிஷாவை சுத்தப்படுத்தி அவ இந்த மாதிரி ஒரு பாவத்தில் ஈடுபடல என்று அல்லாஹ் நிரபராதியாக ஆக்கிய ஆயத்தை இறக்கிற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது. என்ன என்றால், அட இவ்வளவு நாளாக ஏன் சொந்த செலவுல இவனை செலவழித்துக் கொண்டு வளர்த்த இந்த மிஸ்தகு ஆயிஷாவுடைய விவகாரத்தில் இட்டு கட்டப்பட்ட சம்பவத்தை அவன் நான் இவ்வளவு செலவழித்தும் கூட அவன் நம்பிட்டானே, சும்மையாக அவன் சுத்தப்படுத்தி பேசலையே, நான் இனிமேல் அவனுக்கு செலவழிக்கவே மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். உடனே அல்லாஹ் அந்த சமூகத்தை திருப்புறா பாருங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான். சூரத்து நூர்ல 22வது வசனம், வலா யஅத்தலி உல் ஃபத்லி மின்கும் வஸாத்தி அய்யூது உல் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ், நீங்க யாரும் உங்களுடைய சொந்தக்காரர்கள், ஏழைகள், முஹாஜிர்கள் அவர்களுக்கு கொடுத்தவைகளை நீங்க தடுத்து நிறுத்த வேண்டும்.
அப்படி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களால் நடந்த தவறுகளை மன்னித்து நீங்க கொடுங்க. அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று ஆயத்து இறங்கின உடனே இந்த ஆயத்து இறங்கிட்டதே, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்ட மன்னிப்பத்தான் விரும்புகிறேன், இந்த மிஸ்டேக்கை நான் மன்னிச்சுனா இனி அவ்வளவு செலவழிப்பேன். இது மாற்றத்தை ஏற்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்றைய காலத்தில் ஏன் இப்படி ஒரு மாற்றம், ஏன் இப்படியான மாற்றம் ஏற்பட்டது என்பதையும் இன்றைக்கு இந்த குர்ஆன எல்லா மனிதர்களும் வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த மாற்றம் இல்லை என்பதற்கு நாங்கள் பல செய்திகளை பார்க்கலாம். அதில் மிக பிரதானமானது என்ன தெரியுமா? குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று 100% இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது அல்லாஹ் சொன்ன அவன் பேச்சு, இது அல்லாஹ் நேரடியாக சொல்வதை மாதிரி இருக்கிற வார்த்தை என்று அசையாத நம்பிக்கை இல்லாததனால் தான் குர்ஆனுடைய விஷயத்தில் இந்த சட்டங்கள் பொதுபோக்காக பார்க்கப்படுகிறதை பார்க்கலாம். அன்றைய காலத்தில் ஒவ்வொரு சஹாபியும் குர்ஆனுடைய ஆயத்தை தலைக்கு மேலால் வைத்து ஆயத்து இறக்கப்படுகிற போது உடனுக்குடன் மாறினார்கள். அதற்கு எந்த விதமான தாமதமும் கிடையாது. குர்ஆனுடைய வழிகாட்டல தலைக்கு மேலால் வைத்தார்கள். ஏன்? தேவைப்படுகிற நேரமெல்லாம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து வழிகாட்டினார்கள். ஏன்? குர்ஆன 100% அல்லாஹ்வுடைய வேதம் என்று 100% நம்பினார்கள். நம்பிக்கை போலியாக இருக்கவில்லை, இரத்தத்தோடு கலந்த நம்பிக்கையாக இருந்தது. அதத்தான் அல்லாஹ் சொல்ற ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்பதை ரசூல் எப்படி நம்பினாரோ மூமின்களும் நம்பினார்கள். இந்த ஆயத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து தான் வந்தது. இது மனித வார்த்தை அல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு, அல்லாஹ் தஆலா கொடுத்த வேதத்தை அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். ஹக்க திலாவதி, உண்மையான ஓதல்களாக ஓதினார்கள். உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்பதை ஈமான் கொண்டு தான் ஓதினார்கள். சடங்காக அல்ல. வாப்ப சொல்லிட்டார் இது அல்லாஹ்டே என்று அதனால் ஓதினார்கள். லெப்ப சொல்லி தந்தாரு. சின்ன பிள்ளையிலிருந்து கிளிப்பிள்ள மாறி நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒத்துழைக்கிறான். அல்லாஹ் வாயை சுடுவான், பொய் பேசினா அல்லாஹ் வாயை சுடுவான். இது சின்ன வயசுல சொல்லித்தரப்பட்டது. ஆனால் இது ஈமான். இந்த ஈமான் அதிகப்படுத்துவதற்கு நாங்கள் ஆய்வு செய்யணும். குர்ஆன் ஒன்றுக்கு 10 முறை யோசிக்கணும். அண்மையில் ஒரு மனிதர் கிறிஸ்தவனாக இருந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார். ஏன்? தப்பத் யதா அபீ லஹப் வ தப்பண்டா ஆயத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ். எத்தனை முறை நாங்கள் ஓதிக்கிறோம், எத்தனை முறை அந்த சூறாவை ஓதி இருக்கிறோம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் என்ன இருக்கிறது? ஆச்சரியமான விஞ்ஞானம் இருக்கிறதா இல்ல? தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூ லஹபுடைய இரு கைகளும் நாசமாகட்டும். மா அகனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவருடைய பொருளாதாரமோ பணமோ அவனுக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்கல. அவனுக்கு அது எந்த விதமான அவனை எந்த விதத்திலையும் பாதுகாக்கவில்லை. வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹத்தப், விரவை சுமந்து வருகிற அந்த அவருடைய மனைவி அவளும் நாசமாகட்டும் என்று அந்த நாசத்தை குறித்து மட்டும்தான் அல்லாஹ் பேசுறான். இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குது? என்ன தொழில்நுட்பம் இருக்குது? இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இருக்கிறது ஆச்சரியம். யோசித்தால் எனக்கும் அந்த யோசனை சம்பவத்தை கேட்டுதான் வந்தேன். அந்த ஆயத்தை, அந்த சூரா அத்தியாயத்தை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவர் யோசித்து இருக்கிறத பாருங்க. இதுதான் அல்லாஹ் வழங்குறதுக்கு நாங்க ஆய்வு செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யா அல்லாஹ் அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ எப்படி மௌத்தா போனவங்களை உசுராக்குறாய் என்று எனக்கு கொஞ்சம் காட்டியா அல்லாஹ்னு கேட்டார். இத்தனைக்கும் சிலை வணங்கிகளின் சமூகத்தில் பிறந்து இந்த சூரியன் அல்லாஹ்வாக இருக்குமோ? எப்படி அது அல்லாஹ்வாக மறைஞ்சு போகுது? சந்திரனாக இருக்குமோ? நட்சத்திரங்களாக இருக்குமோ? நட்சத்திரம் சிறுசா இருக்கும்போது அதை விட பெருசு சந்திரன், சந்திரனை விட பெருசாக இருக்க சூரியன் மறைஞ்சு போகுது. கடவுளாக இருந்தா மறையலுமா? இல்ல போகுது. இது அறிவு.
அல்லாஹ் ஆழமாக நம்பிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நீ எப்படி உயிர்களை மௌத்தா போனதற்கு பின்னால் உயிர்ப்பிக்கிறாய் என்ற காட்டி கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க இன்னும் ஈமான் கொள்ளல சரியாக, பலபலா ஈமானோடு தான் இருக்கிறே யா அல்லாஹ், வலாகின் லியத்மா இன்ன கல்பி என்ற உள்ளம் அமைதி பெறுவதற்காக யா அல்லாஹ் இன்னும் கண்டு இன்னும் உறுதியாகணும் என்று ஈமான். பகுத அர்பாத்த மின தயிர், 4 வித்தியாசமான பறவைகளை எடுங்க, எல்லா பறவைகளையும் அறுத்து துண்டு துண்டாக ஆக்கி அதன் இறக்கைகள் இறக்கைகள் நிறம் மாற்றம் மாமிச மாற்றம் எல்லாத்தையும் கலந்து 4 மலைகளுக்கு மேல் கொண்டு போய் வைத்துவிட்டு ஒவ்வொரு பறவையின் பெயரை சொல்லி அலையுங்கள் அல்லாஹ்வின் பெயரோடு. தொலைவில் இருந்து அந்த பறவைகள் பறவைகளாக வரும். யா அல்லாஹ் நீ ரப்பு யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் உன்னை காணோனே யா அல்லாஹ்னு கேட்டாரு. இன்ன கலந்தராணி, என்ன காண இயலாது மூசா உங்களுக்கு. அப்படி நீங்க காணுவதாக இருந்தால் இந்த மலையை பாருங்கள், என் ஒளி அந்த மலைக்கு படும். மலை மலையாக இருந்தால் ஃபஸௌப தரானி, அப்ப நீங்க என்ன காணுவீங்க. அல்லாஹ்வின் அந்த திரைகளாக இருக்கும் ஒளி வெளிச்சம் பிரகாசம் அந்த இடத்தை நோக்கி மலையிலே படுகிறது. பார்க்கிறார் மலையை, தூளாகி போகிறது மலை, மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். ஆற்றல் மிக்க அல்லாஹ், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அப்படி தேடணும், குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனவே அந்த மனிதர் பார்க்கிறார் குர்ஆன் அல்லாஹ்வுடையதான் என்பதை படித்து இஸ்லாத்துக்கு வர இந்த ஒரு அத்தியாயத்தை பார்த்து எப்படி தெரியுமா, நபிகளார் இஸ்லாத்தை சொல்கிற காலத்தில் எந்த பயங்கரமான காபிருக்கும் நாளைக்கு அந்த ஆயத்தில் சொல்லி இருக்கிற நேரத்தில் அரபு தெரிந்த அபூலஹபுக்கு சும்மையாலும் நடித்து கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்திருந்தாலும் இந்த ஆயத்து பொய்யா பேத்திருக்கும். அவன் நடித்து கூட வரவில்லை, வேறு யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை அபூலஹபுக்கு இந்த முகம்மது என்பவர் உறுதியாகவே சொன்னார் என்றால், சொன்ன மாதிரி நடந்தது என்றால் இது ஒரு மனிதனுக்கு இதை சொல்ல இயலாது. இது அல்லாஹ் சொல்லித்தான் இவர் சொல்லணும். அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அப்ப அல்லாஹ்வோடு இருக்கிறான். எப்படி விளக்கம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த மாதிரி விளங்கினாங்க அவங்க. ஆயத்துகள் இறக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் கண்டவர்கள் சாதாரண தேனிகளுடைய சின்ன சின்ன சத்தமாறு சத்தம் நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அற்புதமான வார்த்தைகள், மறைவான செய்திகள். மக்கா வெற்றியின் போது நீங்கள் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொன்ன நேரத்தில், அந்த நேரத்திலே நபிகளாருக்கு வகை வருகிறது, நீங்கள் பாதுகாத்த ரகசியம் பறிக்கப்பட்டு ஒரு பெண்ணின் கையில் கடிதமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் போகிறார் அவள். உடனே நபிகளார் சஹாபாக்களை பிடிச்சு அனுப்பினாங்க, பறிச்சுட்டு வாங்க கடிதத்தை. வைத்து பார்த்தால் அவள் மறுக்கிறாள். அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தையில் அசையாத நம்பிக்கை நமக்குண்டு, நீ சொல்லு. உடனே கேட்டால் அவள் தலைமுடிக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாள். கடிதத்தை எடுத்து வந்து பார்த்தால் பக்கத்திலே உள்ள நபித்தோழர் ஒருவர் தான் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த ஆச்சரியமான செய்திகளை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். கண்ணியத்து ஏராளம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர், அவர் தூதர் தான், குர்ஆன் அல்லாஹ்வுடையது என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறதை முழுமையாக கேட்டு பின்பற்றினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜ்லத் குலூபுஹும், அவர்கள் உள்ள நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகமாகும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீது அசையாத தவக்குல் பொறுப்புகளை சாட்டுகிறவர்களாக இருந்தார்கள். வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கப்படுகின்ற ஆயத்துகளை கண்ணால் கண்டால் தரா அயுனஹும், அந்த தோழர்களுடைய முகங்களை நீங்கள் பார்த்தால் கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஏன் கண்களால் கண்ணீர் வந்தது? இதுதான் முக்கியமான பாயிண்ட். மிம்மா அரஃபு மினல் ஹக்,
இறங்கி இருக்கும் ஆயத்து உண்மையானது என்பதை அறிந்துதான் கண்ணால் கண்ணீர் வந்தது. இந்த ஒரு நிழலிலே நானும் நீங்கள் நடமாடாத வரைக்கும், குர்ஆனோடு தொடர்பாக அல்லாஹ்வை பத்தி நினைச்சு இந்த ஆயத்து இவ்வளோ செய்தியை சொல்கிறதே என்று மூழ்காத வரைக்கும் கண்ணீர் வராது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் சொல்வார்கள், யகூலூன ரப்பனா, ஆயத்து இறங்கி கண்ணால கண்ணீர் வடிந்து எங்களுடைய ரப்பே ஆமன்னா, இந்த ஆயத்து உன்னிடமிருந்து வந்தது யா அல்லாஹ், நீ சொல்கிறது அற்புதமான செய்தியாக இருக்கிறது, ஆச்சரியமானதாக இருக்கிறது, எச்சரிக்கை பயங்கரமானதாக இருக்கிறது. எனவே என்ன தண்டிச்சிடாத யா அல்லாஹ், வக்துபுனா ஷாஹிதீன், இதற்கு சாட்சியாளர்கள் பட்டியல்ல, இது உண்மையானது என்று சொன்னவர்கள் பட்டியல எங்களையும் சேர்த்துடு யா அல்லாஹ். அல்லாஹ் நினைவுக்கு வருகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் சொல்கிற வழிகாட்டல்கள் என்று வருகிற நேரத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்று வருகிற நேரத்தில் அவர்களுடைய அகீதா தெளிவாக இருந்தது. அதனால் தான் ஜாகிலியத்தில் இருந்த அகீதா என்ன, இஸ்லாத்தின் அகீதா என்ன சரி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எனவே குர்ஆன் எதை வேண்டாம் என்கிறதோ அது பிழை என்று அவர்கள் விளங்கினார்கள். குர்ஆன் சொல்கிற அகீதாவுக்கு சரியாக கால் பதித்து வந்ததனால் ஜாகிலியத்து பிழை என்று அவர்களுக்கு விளங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலையை வணங்கியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலைக்காக ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள். இஸ்லாத்துக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு மாறுகிறார் என்றால், காபாவில் உள்ள ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிற நேரத்திலும் சொன்னார்கள், கல்லே வல்லாஹி இன்னக ஹஜருன் லா ததுர் வலா தன்ஃபா, நீ ஒரு கல்லு. இந்த ஜாதி கல்லுகளை வணங்கிட்டு, இதற்கு முன்னால கல்லுகளை சிலைகளை வணங்கிட்டு வந்த ஆட்கள் என்ற அந்த ஜாகிலியத்தை விட்ட வெறித்தனத்துல, ஜாகிலியத்து மறக்க வரக்கூடாது என்ற பக்குவத்தை பாதுகாக்கிற உச்சாட்டத்துல சொன்னார்கள், இந்த கல்லு உலகத்தில் முத்தமிட அனுமதிக்கப்பட்ட ஒரே கல்லு இபாதத்தாக ஹஜருல் அஸ்வத் கல்லு தான். இவன் கபரையும் பேத்து முத்தமிடுறான். எதை சொல்லிட்டு, ஈயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தாயின் என்று பள்ளியில் ஓதுறார் தொழுகையில. குர்ஆனா இல்லையா? ஈயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தாயின், இறைவா உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இந்த ஆயத்தை ஓதிட்டு பேய்த்து ஜியாரத்து காமரேல அப்பாங்களை என்று துவா கேட்கிறான். எப்படி ஈயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தாயின் என்று ஓதிட்டு, அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு கண் தூங்கவில்லை அம்மா, காது கொடுத்து கேட்கும் அம்மா என்று மாரியம்மானை அழைக்கிறார் முஸ்லிம் பேர் தாங்கி. ஜனாதிபதி இடத்தில் நேரடியாக போக முடியுமா? எத்தனை மினிஸ்டர்மாரை பிடித்துக் கொண்டு கைவிடுத்து அவனை ஆள் பிடித்து பல பேரையும் சந்தித்து எவ்வளவு கஷ்டமான முறையில் ஜனாதிபதியை சந்திக்க போக வேண்டும். அல்லாஹ்வை லேசாக போக முடியுமா? நமக்கு அருகதையற்றவர்களாக இருக்கிற நேரத்தில் அவுலியாக்களை பிடித்து தானே போக வேண்டும் என்று அபூ ஜஹல் சொன்ன வார்த்தையை குர்ஆன் மறுக்கிறது. இவன் அதை சொல்கிறான். இவன் ஜாகிலியத்தை நோக்கி போகிறான், குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு. அவர்கள் குர்ஆன் கிடைச்ச உடனே ஜாகிலியத்து வேண்டாம் என்று விலகினாங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் இரண்டு சின்னங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி, ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ அத்தமர, நீங்கள் ஹஜ் செய்தால் உம்ரா செய்தால் ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பீமா, அந்த ஸஃபாவுக்கு மர்வாவிலே உள்ள சிலையை சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்ததை தூங்குவார்கள். ஜாகிலியத்தில் இதை செஞ்சுட்டு தானே களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். திரும்ப அதுக்கு போவது பாவமே. ஜாகிலியத்தும் இஸ்லாமும் ஒன்றரை கலக்காதே என்று சொல்லி விலகிறாங்க. பாவம் என்று பார்த்தார்கள். அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கிற, அவங்க சிலையை வச்சாங்க, நீங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எடுத்துவங்க. சஃபா மர்வா விடாதீங்க, அது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அகீதாவில் இருந்து ஆரம்பியுங்கள், அஹ்லாக்குக்கு வாருங்கள், வியாபாரத்துக்கு வாருங்கள், சமூகவியலை நோக்கி பயணியுங்கள், ஒற்றுமையை நோக்கி பேசுங்கள். எதிரதான் குறைவு. குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஒவ்வொன்றாக பார்த்தால் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இயல்பு, சிந்தனை மாற்றம் என்பது இயல்பு. சைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்று வருகிற நேரத்தில்
நேரத்தில் அவன் தூண்டுவது இயல்பு. ஆனால் நீ உன் ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதில் குர்ஆன் சொன்ன வழிகாட்டல் தான் அந்த சமுதாயத்தை அந்த நிலையிலே பாதுகாத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் அடிப்படை கொள்கைக்கு வந்தார்கள். ஜாஹிலிய கலாச்சாரங்கள் என்று வருகிற நேரத்தில் வேறறுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியமான மனிதர். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது ஒரு மரத்துக்கு கீழால். அந்த பையத்தை வாங்கியது மரத்துக்கு கீழால். அந்த நேரத்தில் லக்கத் ரலியல்லாஹு அன்ஹுல் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்துக்கு கீழால் நபியே உங்களின் கையில வந்து சத்திய பிரமாணம் செய்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஆயத்தில் இறக்கப்பட்டது. வரலாறு நீண்டு இஸ்லாம் பரவி கொண்டு வந்த காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் எல்லாம் மதீனா மக்காவுக்கு வந்து பழைய சம்பவங்கள் நடந்த இடங்களை நாங்களும் இன்றைக்கு போனா பார்க்கிற மாதிரி அவங்களும் வாராங்க இந்த மரத்தை பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல தான் நடந்தது இல்லையா? வந்தா காலப்போக்கில் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்த மரம் இல்லையா இது, அதனால் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் என்று மரத்தின் மீது பக்தி வர ஆரம்பிக்கிறது. சில பேர் அப்படி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்பட்டு சொன்னார்கள், வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய மரமாக இந்த மரம் இருப்பதை விட அல்லாஹ்வுக்கு இணை இந்த மண்ணிலே இந்த இஸ்லாத்துக்குள்ளே மீண்டும் வரக்கூடாது, வெட்டுங்கள் வேரோடு அந்த மரத்தை என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை அந்த நிலைக்கு தூண்டியது குர்ஆன். அன்பான சகோதரர்களே, இப்படியான நேரத்தில் உறுதியாக இருந்தார்கள். நான் சொன்னேனே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பித்அத்தை பார்த்து காரமாக கடினமாக நடந்து கொண்டார்கள். ஏன்? குர்ஆன் வழிகாட்டியது. நன்றாக படியுங்கள். இப்போதுதான் எங்களுடைய சமூகம் நபியுடைய காலத்துக்கு முடிந்து நபியுடைய காலம் மௌத்தானதற்கு பின்னால் உள்ள காலத்திலிருந்து துனியா முடியும் வரைக்கும் பொதுவான காலம், நபியுண்டு இல்லாத காலம், நபி மௌத்தானத்திலிருந்து குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் எப்படி கொள்கையை பாதுகாத்தது, ஒவ்வொன்றாக மரணித்த நிமிடத்திலிருந்து இன்று வரைக்கும் வாருங்கள் அடிப்போம். குர்ஆன் உருவாக்கிய சமுதாயத்தில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அவருடைய அக்லாக் ரொம்ப ஆச்சரியமானது. மக்காவிலிருந்து வெறுங்கையோடு வந்தவர்களை மதீனா வாசிகள் எனக்கு 2 தோட்டம் இருக்குது, நீங்க கொண்டு எடுத்துக்கோங்க, அவருக்கு குடும்பம் என்ன உலகம் என்ன சொத்து, வந்தவரை கவனிக்காம அல்லாஹ் தருவான் மறுமையில சுவர்க்கத்தை. அப்படி இது குர்ஆன் உருவாக்கியதாவல்ல. எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு புரியமான முடியும் 2 பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட மனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இந்த யுத்தத்தில் நான் இப்ப மௌத்தானால் எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவானா? கட்டாயம் தருவான். பேரிச்சம் பலங்களை கையில வைத்து இதை திண்டுட்டிக்கிற நேரமும் மிச்சம் இந்த களத்துல குடுத்து விட்டு உமைர் இப்னு ஹுமாம் பத்ரிலே ஓடோடுகிறாரே, ஷஹீதாக்கப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். உஹது யுத்தம், பத்ர் யுத்தம் முடிந்து ஹாரிசாவின் தாய் உம்மு ஹாரிசா அழுது கொண்டு வருகிறார். மலக்கியா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவின் தாயே, இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, என்ற மகன் விருப்பத்துக்குரிய மகன் இந்த யுத்தத்தில் உங்களோடு கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். எனக்கு அதை பற்றி அல்ல கவலை இருப்பது, என் பிள்ளையின் மறுமை வாழ்க்கையின் முடிவு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அதுதான் எனக்கு மிச்சம் தேவையாக இருக்கிறது. அது நல்லதாக இருந்தால் நான் அடக்கிக் கொள்வேன் இந்த அழுகையை, கெட்டதாக இருந்தால் நான் எப்படி அடக்குவது என்று கேட்டார்கள். உங்கள் மகன் உயர்ந்த சுவர்க்கம் ஃபிர்தௌஸுல் அலா என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த தாய் சந்தோஷமாக போகிறார் என்றால் அவரை மாற்றியது குர்ஆன். கணவன், பிள்ளைகள், பல குழந்தைகளோடு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட கிட்டத்தட்ட 17 வருடங்கள் மக்காவில் உள்ள ஆரம்ப 4 மாதம் வருடங்கள், ஆரம்ப 4 வருடங்களும் மக்காவுடைய வாழ்க்கையின் தௌவா பிரச்சாரத்தில் அடிகளும் உதைகளும் எச்சரிக்கைகளும் ஏச்சும் இழிவான கிண்டல்களும் இப்படி சொல்லலாம் துன்பங்கள்.
அந்த மண்ணிலே தாங்கிக் கொள்ள முடியாத நேரத்தில் தான் எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவை நோக்கி பயணம் செய்தார்கள். எவ்வளவு வேதனை! அங்கே இருந்தார்கள் அபிசீனியா நாட்டு மன்னர். அவருக்கு மக்காவிலிருந்து செய்திகளை அனுப்பி அம்ரிபுல் ஆஸ் என்ற அன்றைய காலத்தில் காபிராக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. அவர் பிற்காலத்தில் இவர்களா, நீங்கள் எந்த கொள்கையை இயேசுவை தலைவர் உங்களின் கடவுள் என்று சொல்கிறீர்களோ, மேரியை கடவுள் என்று பார்க்க அந்த 2 பேரையும் ஏசுகின்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி இவர்களை குற்றவாளிகளாக ஆக்கி சிறையில் அடைக்க வைக்க பார்த்த நேரத்தில் ஆச்சரியமாக குர்ஆனை சூரத்து மரியமை தான் ஓதினார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னரின் மொழிபெயர்க்கப்படுகிறது, அகிலத்து பெண்களின் தலைவியாக மரியமை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்ற ஆயத்தையும் ஓதுகிறார். அல்லாஹ்வின் பரிசுத்த ஆவியாக இந்த ஈசா அற்புதமாக பெற்றெடுக்கப்பட்டார். பாராட்டி பேசுகிற வார்த்தையை கேட்டுவிட்டு நஜ்ஜாஷி தாடி நலையும் அளவுக்கு அழுகின்றார். உங்கள் பரிசுகளை எடுத்துக்கொண்டு இப்போதே வெளியேறுங்கள். அந்த நஜ்ஜாஷியை இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்தது இந்த குர்ஆன். அன்பார்ந்தவர்களை, நானும் நீங்கள் மோதுகிற மரியம், சூரத்து மரியம், நானும் நீங்கள் மோதுகிற மரியம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைய காலத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வருடத்துக்கு பின்னால் ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு ஹிஜ்ரத்தெல்லாம் போய் நாடு கடந்து இருந்த நபியுடைய சாச்சாவின் மகன் அலி ரலியல்லாஹு அவருடைய சொந்த சகோதரர், நபிகளாருக்கு ரொம்ப விருப்பமானவர். பாசத்துக்குரிய அந்த முகத்தை காணுவது என்பது நபிக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அவர்கள் நீண்ட காலமாக ஹிஜ்ரத்து போய் அங்கிருந்தெல்லாம் இஸ்லாத்தை காத்து அடைக்கலம் கிடைக்க மிக பெரும் பேச்சாளராக இருந்த திறமைசாலி அவர். தேவைக்கு ஏற்ப அந்த ஆயத்தை தெரிவு செய்தவரின் கெட்டித்தனம். ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு நபிகளார் மதீனாவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம் அபிசீனிய நாட்டிலிருந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் படையோடு முஸ்லிம்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை கண்டு என்று சொன்னார்கள். ஹைபரின் வெற்றியை நினைத்து நான் சிரித்து சந்தோஷப்படுவதா, இந்த ஜாஃபர் வருகையை பார்த்து சந்தோஷப்படுவதா என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த ஜாஃபர் 1 வருடம் தான் இருக்கின்றார். குழந்தைகள், சின்ன குழந்தைகள். மூத்தா யுத்தம் அடுத்து வருகிறது. தளபதிகளாக 3 பேரை நியமித்து அதில் ஜாஃபர் ஒருவர். இவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர் என்று கடைசியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக வருகிறார்கள். அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் மூத்தா யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிற செய்தியை வஹியாக அல்லாஹ் மதீனாவிலே நபிகளாருக்கு அறிவிக்கிறார். எப்படி இருந்திருக்கும் அந்த வீட்டின் சூழல்கள்! அல்லாஹு அக்பர். ஜாஃபர் அங்கே கொலை செய்யப்பட்டு வீட்டிலே அனாதை சிறுவர்களாக சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். 17 வருடத்துக்கு பின்னால் கண்ட முகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவர் அங்கு கொல்லப்பட்டு மையத்தும் மதீனாவுக்கு கொண்டு வரப்படவில்லை. நபிகளார் அந்த குழந்தைகளை போய் பார்க்கிறார்கள். வாப்பா மௌத்தானதும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. தலையெல்லாம் பேன் புழுத்து தலைமுடி வளர்ந்திருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், இந்த ஜாஃபரின் வீட்டார்களுக்கு நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள், அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள். இது குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம். நபிகளார் இந்த அனாதைகள், இந்த மனைவி எல்லோரும் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள். அடுத்த வீட்டு மக்களை நீங்கள் சமைத்து கொடுங்கள் என்று நபிகளார் வழிகாட்டினார்கள். குர்ஆன் வழிகாட்டிய தியாகிகளின் வரலாறுகளை நாவின் நுனியினால் பேசிக்கொண்டு இன்றைய சமூகம் ஆளுங்கள் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் வழிகாட்டப்படுகிற பாசறைகள் அதே குர்ஆனை ஓதி மையத்து வீட்டில் அதே நாளில் கத்தம் கொடுத்து சாப்பிட்டு மகிழ்ந்து பல்லை கிண்டி கொண்டு வெளியேறுகிறார்கள் என்றால் குர்ஆனுடைய வழிகாட்டல் எங்கே இருக்கிறது? மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் கொஞ்சம் பேராக இருந்து இந்த கவலையை படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியது அல்லாஹ் செய்த அருள் என்பதை இந்த மாபூலை மண்ணிலே நான் நினைவுபடுத்துகிறேன் சகோதரர்களே. எனவே இது ஹிதாயத்து, இது சுவர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைய காலத்தின் வீரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்றைய காலத்தில் ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகள்
யுத்தத்துக்கு திடீரென்று அழைப்பு விடுக்கப்பட்டால் அடுத்த கட்டம் மனைமார்கள் தயாராக நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக அல்லாவின் விதி எப்படி இருக்குமோ அதை நாங்கள் நம்ப தயார். முனாபிக்குகள் பயமுறுத்தல்களோடு உங்களோட கணவனை அனுப்ப போறீங்களா? பக்கத்து வீட்டெல்லாம் முனாபிக்குகள் இருந்தார்கள். இன்றைக்கு வீடுகளில் இருக்கிறா இல்லையா? நீங்க மட்டும்தான் இந்த வலிமாண்டு ஓடுறீங்க, நீங்க மட்டும்தான் குர்ஆன் சுன்னான்றீங்க. ஆட்டிறைச்சி கறிகளோட மனுஷ சாப்பாடுகளை நிறைய தின்ற எத்தனை சாப்பாடு உங்களுக்கு மிஸ் ஆகுது? கத்த சாப்பாடு மிஸ் ஆகுது, உங்களுக்கு கந்திரி சாப்பாடு மிஸ் ஆகுது, உங்களுக்கு சடங்கு சாப்பாடு மிஸ் ஆகுது, 7 சாப்பாடு மிஸ் ஆகுது, சுன்னத்து சாப்பாடு உங்களுக்கு மிஸ் ஆகுது, பேர்த்டேல வரக்கூடிய கேக்கெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகுது. அடுத்த வீட்டு பொம்புல அப்பாவி பொம்புல நம்முடைய மனைவிகள்கிட்ட சொல்றாங்களா இல்லையா? இதோட பயங்கரமாக முனாபிக்களுடைய மனைவிமார்கள் யகூதிகள் அன்றைய காலத்தில் முஸ்லிம் என்று நடித்துக் கொண்டிருந்தவர்கள் மதீனாவில் இந்த தோழிகளிடத்தில் சொல்ல வாய்ப்பில்லையா? தோழர்களிடத்தில் சொல்ல வாய்ப்பிருந்தால் பெண்களிடத்தில் புகுந்து கதைக்க வாய்ப்பில்லையா? ஆயிஷா நாயகியின் வீட்டுக்கு ஒரு யூத பெண்மணி வருகிறார். ஆயிஷா, உன்னை அல்லாஹ் கபர் வேதனை விட்டும் பாதுகாக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போன உடனே ஆயிஷா நாயகி நபிகளாரிடத்தில் இந்த பெண்மணி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். நாம் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை உண்மைதான் என்று நபிகளார் கபர் வாழ்க்கை உண்மை என்ற பாடத்தை ஆயிஷாவுக்கு கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா? அதை சொல்ல வாய்ப்பிருந்தால் முனாபிக்குகளாக இருந்து பெண்களிடத்தில் கதைக்க வாய்ப்பில்லையா? கணவன் அங்கு போனாலும் தைரியமாக அல்லாவின் விதியை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே நான் விதவையாக வாழ்ந்து என் பிள்ளைகள் அனாதையாக ஆக்கப்படலாம், என் கணவர் அல்லாஹ்வின் மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக உயிரை தியாகம் செய்ய நானும் ஒத்துழைப்பாக இருக்கிறேன் என்ற நிலையில் பெண்கள் அலைமோதி நின்றார்களா இல்லையா? புதுகது களத்தை நான் பார்த்தேன். அதிலே உம்மு அம்மாரா என்ற பெண்மணி எங்கு பார்த்தாலும் போர்க்களத்திலே துடிதுடிப்பாக இருந்தாரே என்று நபிகளார் சொன்னார்களே. பார்ந்தவர்களே, இவர்களை உருவாக்கியது குர்ஆன். எனவே அவர்களுடைய நடவடிக்கைகளில் அது மிக முக்கியமான தியாகம். அவருடைய பண்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். முஸ்லிம்கள் என்றால் இரக்கத்தோட பணிவோட காருண்யத்தோட அரவணைப்போட முஸ்லிம் உறவு என்று இருப்பார்கள். எதிரிகள் என்று வந்தால் ஆயுதத்தை தூக்கினால் சிங்கங்களை போன்றிருப்பார்கள். நம்மவர் ஆயுதத்தை அல்ல, பேச்சிலேயே மாற்று மதத்தவருக்கு கோழையாக இஸ்லாத்தை கூட சொல்ல பயந்து நடுங்குகிறான். முஸ்லிம் என்றால் வருகிறான் சிங்கம் போன்று, மையத்தை அடக்குட மாட்டேன், கொள்ளுவேன், வெட்டுவேன், சொகனேல் கொண்டு போய் அடக்கு, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலைன்னா இந்த மையவாடிக்கு எடுக்க மாட்டேன். யாரு பேசுறாரு? ட்ரஸ்டி பேசுறாரு. இன்னும் அமனு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத ஸகாத் வ லம் யக்ஷா இல்லல்லாஹ். அல்லாஹ் நிர்வாகிகளுடைய தகைமைகளை சொல்லும்போது அல்லாஹ் ரப்பாக ஈமான் கொண்டவன், தொழுகிறவரு, ஜக்காத்து கொடுக்கிறவரு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உறுதியாக இருக்கணும். ஆயத்தை ஓதிக்கொண்டே மாற்றமாக இருக்கிறத பார்க்கலாம். எனவே அன்றைய காலத்தில் அந்த நிலை இருந்தது. இன்றைக்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. ஒரு சாரார் குர்ஆன அறவே 199% மக்கள் பிழையில் உள்ளவர்களின் நிலைப்பாடு குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது என்ற கோஷம் ஒரு சாராரிடத்தில். இன்னொரு சாராரிடத்தில் குர்ஆன் உருவாக்க வேண்டிய சமுதாயத்தை உருவாக்க விடாமல் குர்ஆன படிச்சிடாதேங்க, வழிகட்டு போய் திடுவீங்க சொல்றது பார்க்கலாம். குர்ஆனெல்லாம் நீங்க படிக்காதீங்க ஒரு ஆலிம் சொல்றாரு. ஒரு ஆலிமிடத்துல சாதாரண ஒரு ஆலிம் இந்த ஆயத்தை எவ்வளவு பெரிய அழகான செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதே ஹசரத் என்று சொன்ன உடனே இதை பேசாதேங்க குர்ஆன் நெருப்பு என்று சொன்னாராம். ஆச்சரியம் என்று பாருங்க. இன்றைக்கு குர்ஆனை நீங்க படிங்க, தர்ஜமத்துல் குர்ஆன வாசிக்கிற பள்ளிவாயல்கள் குர்ஆன் சுன்னாவுடைய எழுச்சியில் உருவான பள்ளிவாயல்களை தவிர எத்தனை பள்ளிவாயல்களில் தஃப்சீர் வகுப்பு நடத்தப்படுகிறது. நீங்கள் தர்ஜமத்துல் குர்ஆனை வாசியுங்கள். கிறிஸ்தவராக இருக்கிறவருக்கு விளங்குகின்றது. பல இலக்கணங்களை படித்து எனக்கும் உங்களுக்கும் விளங்காதா? குர்ஆன் சொல்லுகிற சம்பவங்கள் விளங்காதா?
ஆயத்துல் குர்சிக்கு அர்த்தம் விளங்காதா? சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு விளக்கம் விளங்காதா? விளங்கும் என்பார்ந்தவர்களே. விளங்காததை விளங்கியவரிடத்தில் கேட்டுப்படி, உனக்கெல்லாம் விளங்கும் என்பதுதான் யதார்த்தமானது. ஆனால் மக்கள் தடுக்கப்படுகிறார்கள், அதை வழிகாட்டப்படாமல் இருக்கிறார்கள். அதனால் குர்ஆன் எங்களுடையது, குர்ஆன் ஓதினா நன்மை, இவ்வளவுதான் மக்களுக்கு தெரிஞ்சது. குர்ஆன் ஓதினா நன்மை, குர்ஆன் என்கிற வேதம் இதுதான் உண்மையானது. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா, நாங்கள் அல்ல, பொதுவாக எல்லாரும், யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா அவரு அடிப்படையில் இஸ்லாத்தை பற்றிய தெரியாதவராக இருப்பாரு. ஆனா இஸ்லாத்துக்கு வந்து அவரை உறுதியான ஒரு மனிதனாக ஆக்கோணும் என்றதுக்காக குர்ஆன் சிங்களத்துல அந்த மொழிபெயர்ப்பு உண்டு இல்லையா, தேடுவாங்க. குர்ஆன் ஆங்கில மொழிபெயர்ப்பு உண்டு இல்லையா, அட அவரு கொடுத்தா குர்ஆன் விளங்கும். பூர்வீக முஸ்லிமாக இருக்கிற உனக்கு விளங்காதா? எப்படி ஒரு உருப்படியான சமுதாயம் உருவாகும்? அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே குர்ஆன் உறுதியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் அது உருவாகாமல் இந்த மண்ணிலே மார்க்கம் என்று பிழையானதை மனிதன் செய்கிற அதே நேரத்தில் மார்க்கம் என்ற பெயரிலே வருகிற கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் ஜாகிலியத்தாக பிடிவாதமாக அவரவர் வைராக்கியத்தோடு பள்ளிவாயல்களுக்குள்ளே வைராக்கியத்தோடு செயல்படுவதற்கான அடிப்படையான காரணம் குர்ஆனுக்குள்ள உள்ளது என்ன என்று தெரியாதவர்களுக்கு. அல்லாஹ் அதைத்தான் கடுமையாக சொல்கிறான். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. கடந்த கால யூத கிறிஸ்தவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்க கூடாது. யூத கிறிஸ்தவர்களுக்கு நடந்தது என்ன? எங்கட வேதம் தௌராத் என்று அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தௌராத்துக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இது எது மாதிரி கெட்ட உதாரணம் எல்லாம் சொல்கிறான். கமசலில் ஹிமார், ஒரு கழுதை பொதி சுமக்கும் கழுதைய மாதிரி. கழுதையோட மேல இருப்பது தங்கமா கருங்கல்லா இல்லாட்டி அசுத்தமா அதன் உணவா எதுவுமே அதற்கு தெரியாது. நான் எதையோ சுமக்கிறேன், எதுவோ என்ன மேல இருக்கிறது அது தெரியும், என்ன இருக்கிறது என்று கழுதைக்கு தெரியாது. அல்லாஹ் எப்படி உதாரணம் தர, அதே உதாரணத்துக்குரிய மக்களாக நீங்க இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா பெரும்பான்மை சமூகம் எங்கட முஸ்லிம் சமூகத்துல அதிகமானவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. அந்த சரியான அர்த்தத்தை உறுதியாக இது அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான் என்று தெரிந்தால் அப்பாங்களே என்று கை நீட்ட மாட்டான், சடங்காக சொல்கிறான். அதுதான் ஆயத்து என்றால் கௌதுல் வராயா தஸ்தகீர் யா முஹியத்தீன். படைப்புகளுக்கெல்லாம் ஆபத்தான கட்டத்தில் கைதாங்கும் முஹியத்தீனே, உதவி செய்கிறவரே என்று மையத்தை வச்சுட்டு படிக்க மாட்டான். கௌதுல் வராயா தஸ்தகீர் யா முஹியத்தீன் அப்படி என்று அழகாக மையத்தை வச்சுட்டு பக்தியோட படிக்க மாட்டான். மையத்தை வச்சுட்டு மையத்தை சுவர்க்கத்துக்கு அனுப்பணுமே நாங்க. அறிவீனமான ஒரு சமூகத்தை குர்ஆன் உருவாக்கல்ல, நபி மௌத்தா ஆயிட்டாங்க. அறிவீனம் மெல்ல மெல்ல வருகிற உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி மௌத்தாகல்ல. யாராவது முனாபிக்கள் மௌத்தா ஆயிட்டாங்க என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது சொன்னால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க தூர் சீனா மலைக்கு 40 இரவுகள் போன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் போயிருக்கிறார்கள். உடம்பு இங்கிருக்கு, உயிர் போயிருக்கிறது. எப்படி கதை? பெரிய ஈமான்தாரி மரலியலாக நபியுடைய மௌத்தை தாங்கலாம சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போயிருக்கிறாங்க, உயிர் அங்க போயிருக்கிறது, உடம்பு இங்க இருக்கிறது. யாராவது நபி மௌத்தன்னு மட்டும் சொன்ன மாறுகை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். அப்ப ஒத்தொத்தர் அழுதுட்டிக்கிறாங்க. உமர்ல சொல்றத ஒரு கூட்டம் கேட்டுட்டிக்கிறாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பதான் வேறொரு ஊருக்கு பேய்த்துட்டு வாராங்க. நபி மௌத்தாகி நேர போய் நபியுடைய முகத்தை பார்த்து திபுத்து ஹய்யன் வ மையதா, நீங்க உயிரோடு இருக்கிற இடத்திலேயும் மௌத்தா நறுமணம் மிக்கவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்த வைக்கல். அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றுதான் வச்சு அது உங்களுக்கு வந்துட்டுது. வந்தாங்க வெளியேக்கி, மக்களை கூப்பிட்டாங்க. உமர் வாங்க, வரல. எல்லா மக்களும் அபூபக்கர் என்ன சொல்ல போகிறார்கள் என்று வந்தார்கள். சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ் இறக்கிய வசனம், பத்ர் களத்தை வைத்து உஹது களத்தை வைத்து அல்லாஹ் சொன்ன வசனம் என்ன? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். எப்படி பண்பாடு, எப்படி பிரச்சனை தீர்க்கிறது, ஜாஹிலியம் வரக்கொள்ள அது எப்படி வேறு இருப்பது. முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரே தவிர வேறு இல்லை. ஒரு மனிதர் தூதர்தான். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னாலும் இவரை மாறிய தூதர்கள் வந்தார்கள், மௌத்தாகி போய்விட்டார்கள். அப்ப இன் மாத்த, இவர் மௌத்தா போனால், அவ் குத்தில அல்லது போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டால் எதிரியால், இன் கலபத்தும் அல ஆகாபிக்கும், இவர் கொண்டு வந்த மார்க்கத்தை இவர் மௌத்தா போனதை பின்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லிட்டு நீங்க புறமுதுகு காட்டி முர்த்தத்துகளாக போவீர்களா என்று அப்ப இறக்கிய ஆயத்தை குர்ஆனை கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. முழு சமூகமும் உமர் ரலியல்லாஹு சொல்ற, என் கால்ல சீவன் இல்லாம விழுந்துட்டேன் என்று சொன்னார்கள். அந்த ஆயத்தை அப்பதான் நான் படித்தேன் என்று சொன்னார்கள். குர்ஆன் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்குள்ள சமூகத்துக்கு அந்த குர்ஆன் ஆயத்து தெரியும். குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை 10 முறை ஓதுவாங்க. நோம்புல பார்த்தால் 20 முறை குர்ஆன் ஓதுறது. இப்படி எல்லாம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி வேகமா குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஒன்று ஓதி முடிக்கிற ஆக குறைஞ்சது 3 நாள் தேவை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாளுக்கு குறையாம அதுக்கு வேகமாக ஒரு நாள் 2 நாள் குர்ஆன் ஓதி முடிச்சால் அவன் குர்ஆன் விளக்கத்தை பெற மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே மட்டும் மறுத்தாரி பள்ளியில ஒரு ஹஸரத்தை கொண்டு ஆபீஸை கொண்டு ஒரே இரவுல குர்ஆன் ஓதி முடித்தார் என்ற சாதனையை இங்குதான் பெற்றோம் என்று ரேடியோ பறந்தது. அது சுன்னாவுக்கு மாற்றம். அன்பான சகோதரர்களே, குர்ஆனில் உள்ள என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. குர்ஆனை படிக்கிறதில்லை. படித்தாலும் மூலாதாரங்கள் எங்கட தரீக்காக்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கட மூலாதாரங்கள் ஷேகுமார்கள், எங்கட மூலாதாரங்கள் மதுகபுகள். மதுகபு விட்டுட்டு மாறலாது. 4 மதுகபை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். 4 மதுகபுல நாங்க எந்த மதுகபோ அந்த மதுகபுல இருக்கிற கருத்து தான் எங்களுக்கு வேணும். மல்லா ஷேகலஹு வஹு துப்புல், யாருக்கு ஷேகுண்டில்லையோ அவன் கரடியை போன்றவன். மதுகபு சூஃபித்துவம் தலை தூக்கி நிற்கிறது. அதனால் தான் குர்ஆன் சொல்கிற அகீதா அவளுக்கு விளங்கல்ல. அதனால் தான் குர்ஆனுடைய வழிகாட்டல் எடுக்காம இருக்கிறாங்க. நான் கடைசியாக உங்களுக்கு சொல்ல வருகிறேன். குர்ஆனில் உள்ள 33வது அத்தியாயம் மனப்பாடமாக்கிக் கொள்ளுங்கள். 33வது அத்தியாயம் 21வது வசனம், அல் அஹ்ஸாபுடைய 21வது வசனம். அந்த ஒரு வசனம் மட்டும் இந்த சமுதாயத்தில் எல்லாராலும் அந்த ஆயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று வந்தாங்கண்டா ஒரு பள்ளியிலும் ஒரு பிதத்து நடக்காது. ஒரு பள்ளியிலும் இந்த பள்ளியும் உருவாக இருக்காது. அப்படித்தானே? சுன்னாவை நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லாதனால் தானே இந்த பள்ளி உருவானது. இந்த உபதேசம் இங்கே அங்கே இருந்திருக்கும். அந்த ஆயத்து தான் சஹாபாக்களின் கையில் இருந்த பலமான ஆயுதமாக இருந்தது. குர்ஆன் எந்த நேரத்தில் எப்படி வழிகாட்டுகிறது, பிரச்சனை எப்படி தீர்க்கிறது. குர்ஆனுடைய சம்பவம், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் சொல்ற ஆயத்து தான் சஹாபாக்களின் கையில் இருந்த சின்ன ஆயுதம். பெரிய ஆயுதம் சின்ன சின்ன உராய்வுகளா வரக்குள்ள இந்த ஆயத்தை ஓதுவாங்க. சஹாபாக்களுக்குள்ள பிதஅத் உருவாகல, ஆனால் தாபீங்கள் உருவாக்க பார்த்தார்கள். கொண்டு வந்த ஆயத்து இது. பிதஅத் என்றல்ல, நல்லம் என்று சொல்லி சில நேரங்களில் வித்தியாசம் வர இந்த ஆயத்தை ஓதினாங்க. என்ன ஆயத்து? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லா, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற ஆதரவோடு இருக்கிறவர். நாங்கெல்லாம் என்ன
மறுமைதான் என்கிற அடிப்படை. வல்யோமல் ஆகிர், மறுமை நாள் தான் எனக்கு இலக்கு என்று வாழுகிறவர்கள் வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வுடைய அதிகமான சிந்தனை, எந்த நேரம் அல்லாஹ்ட சிந்தனை. அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ்ட சிந்தனை. இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ற விதத்துல செய்கிறேனா, அல்லாஹ்ட சிந்தனை. வியாபாரத்தின் போது இது ஹலாலாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் ரூல்ஸ் படி செய்கிறேனா, அல்லாஹ்வுடைய சிந்தனை. இந்த மூன்று குவாலிஃபிகேஷன், ஒன்று அல்லாஹ்வை எதிர்பார்க்க, மறுமை எதிர்பார்க்கிற அல்லாஹ்ட சிந்தனை. இந்த மூன்றோடு வாழுகிறவர்களுக்கு நபியிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறானே. இந்த ஆயத்தை தான் எல்லா கட்டங்களிலும் சஹாபாக்கள் ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணத்தின் போது, நபிகளார் பயணங்களில் சுருக்கி சேர்த்து தொழுகிற பயணத்தில் முன்பின் சுன்னத்துகளை தொழ மாட்டார்கள். சுபஹுடைய சுன்னத்தை எல்லா இடத்திலும் பயணங்களையும் தொழுதார்கள். இந்த முன்பின் சுன்னத்துகளை தொழாமல் இருக்கிற நேரத்தில் சில பேர் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். உடனே இந்த ஆயத்தை தான் ஓதினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சீல் பண்ணிட்டானே, நபி தொழாட்டி நாமே தொழணும். அப்ப நபி தொழல் என்றதை தானே நல்லம் நல்லா சொல்லுகிறான். தொழாத்தத்தை பார்த்து நல்லம் என்று சொல்லக்கொள்ள தொழுவது நல்லமாக இருமா கேட்டாங்க. கபாய் இன்னும் வாழ காலம் கடந்தேறுகிறது, நபி மௌத்தாகி காலம் கடந்தேறுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். நன்றாக இந்த சம்பவத்தை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். காபத்துல்லா இந்த 4 மூலை என்று நீங்கள் கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த மூலை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு உள்ள மூலை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூலை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, இந்த இடத்துல தான் தவாஃப் தொடங்குற, இப்படி வாரது சுத்தி வளைச்சு வந்தா இந்த மூலைக்கு பேர் ருக்னுல் யமானி என்பது. அல்லாஹ்வின் தூதர் கஅபாவிலே இந்த தவாஃபை துவங்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலே வாயை வைத்து முத்தமிட்டார்கள். ஹதீஸ். வாயை வைக்க கிடைக்கவில்லை, சடநெருக்கம் இருக்கிற இன்னும் ஒரு கட்டத்தில் அடுத்த வட்டம் ரவுண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் கையால் தொட்டு கையை முத்தமிட்டார்கள். கையை வைக்க எல்லா எட்டாத தூரம் கையில் ஒரு கம்பு இருக்கும், நபிகளாருடைய அந்த கம்ப கல்லில் வச்சு கம்பம் வந்தாங்க. ஹதீஸ். அதுக்கு எட்டாத தூரத்தாக போக்குள்ள கையால காட்டி அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்க. கையை மூக்கல்ல. ஹதீஸ். சரியா? அப்ப இதெல்லாம் சஹாபாக்கள் அச்சாக பார்க்கிறாங்க. அதனாலதான் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கவனிங்க, குர்ஆன் வழிகாட்டினா உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்க கொள்ள இப்படியே சுத்தி வந்து வல வரக்குள்ள இந்த மூலையை நபி தொடமாட்டார்கள், இந்த மூலையை நபிகளார் தொடமாட்டார்கள். இந்த மூலையை தொட கிடைக்கும் போது ருக்னுல் யமானிய கையால தொட்டார்கள், வாய வைக்கல்ல. கையால தொட்டார்கள், கைய மோக்கல்ல. கையால தொட கிடைக்காத போது கையையும் காட்டல்ல. இது நபிகளார் காட்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி நீண்ட காலத்துக்கு பின்னால், கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பின்னால், 40 வருடங்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக இருக்கிற நேரம் அன்று ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வருகிற நேரத்தில் சஹாபாக்கள் பல பேர் அங்கே வந்திருந்தார்கள். மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார்கள். அன்றா கவனிங்க, இங்க கவனிங்க. இந்த உதாரணம் தான் இந்த சமுதாயத்துக்கும் பாடமாக இருக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு வந்து அமீருல் முஃமினீன் கிட்டால தவாஃப் செய்றாரு. இதையும் தொடுறாரு, இதையும் தொடுறாரு, இதையும் தொட்டுக்கொண்டு, இதையும் தொட்டுக்கொண்டு, எல்லா மூளையும் தொட்டுக்கொண்டு தவாஃப் செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அமீருல் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் இந்த ரெண்டையும் தானே தொட்டார்கள், நீங்க ஏன் இந்த 4ஐயுமே தொடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்ப நாங்க யோசிக்கலாம், இந்த சமுதாயத்தில் நாங்க வைத்து இப்ப வைத்து காபத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் ஒன்றை சொல்லாம மக்களிடத்துல யாராவது காபத்துல்லாஹ்ல முஸல்லாவை தேய்ப்பான், சல்லியை தேய்க்கிறான், அதை தேய்க்கிறான், மொக்குறான், எல்லாம் செய்யறான், யாராவது பார்த்து இப்படி சொன்னால், அறிவில்லாத ஒரு ஆள்கிட்ட வைத்து நாங்க சொன்னால் காபத்துல்லாஹ் அல்லாஹ்ட மாளிகை தானே, பாவமா தான் கேட்பார். காபத்துல்லாஹ் தொட்டானே இதை தொட்டானே பிரச்சனையா கேட்பார்.
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல இந்த 4 மூலையை நீங்க ஏன் தொடுறீங்க? அல்லாஹ்வின் தூதர் ரெண்டையும் தானே தொட்டார்கள் என்று சொன்ன உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லைஸ ஷைஉன் ஃபில் பைத்தி மஹ்ஜூரன். கஅபா அல்லாஹ்வுடைய மாளிகை கஅபத்துல்லாஹ்ல 4 மூலையும் தொடுறதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டார்கள். கஅபா அல்லாஹ்வுடையது, கஅபா அல்லாஹ்வுடைய மாளிகை தொடுறதுல 4 மூலையும் தொடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவருடைய அபிப்பிராயம். இது சாதாரண முரண்பாட்டை நோக்கி கொண்டு வருமா இல்லையா? இப்னு அப்பாஸ் சொல்றாரு ரெண்டையும் தொடுங்க நபி சொல்லிட்டது அது. இவர் சொல்றாரு கஅபத்துல்லாஹ் இப்படி. இதுதான் இன்றைக்கு பித்அத்தை ஆதரிக்கிறதுக்கு வைக்கிற வாதங்கள். மையத்தோட மௌனமா போறதை விட களிமா சொல்லிட்டு போனா என்ன பாவமா? பாங்குக்கு போனா ஸலவாத்தை சொல்ல என்ன பனையா படிச்சான் பாவமா? கூட்டாக இருந்து ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி ஓத அவன் ஆமீன் சொல்லிட்டு போனால் துஆவே கேட்காம போறவன் ஒரு ஆமீனே ஆவது சொல்லிட்டு போனா என்ன பாவமா? குர்ஆன் உருவாக்கின சமுதாயத்துக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்றால் சுப்ஹானல்லாஹ், உடனே அறிவாளி அல்லாஹ்வின் தூதரின் துஆவை பெற்றவர். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாபி, அல்லாஹ் இவருக்கு வேதத்துடைய அறிவை கொடு என்று பிரத்யேகமாக துஆ செய்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார். அல்லாஹ்வின் தூதர் இந்த ரெண்டையும் தொட்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் கேட்கிறீர்கள் கஅபாவுடைய 4 மூலையும் தொடுறதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று. அல்லாஹ் குர்ஆன்ல 33வது அத்தியாயம் அல் அஹ்ஸாப்ல 21வது வசனத்திலே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது ரெண்டையும் தொட்டத்தை பார்த்து அல்லாஹ் அழகுன்னு சொல்றான்டா, இந்த 4ஐயும் தொடுறது எப்படி அழகாகும்? நாங்க 4ஐயும் தொடுறதுதான் பரக்கத்து என்று நினைச்சா அல்லாஹ் 2 தொடுறதுக்கு பிழையான ஒன்றுக்கு ரைட் போட்ட மாதிரி ஆயிடுமா இல்லையா? உடனே அந்த சமுதாயத்தில் அந்த ஆயத்தை ஓதின உடனே இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவர் என்று பார்க்கல, சதக்த இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கட்டுப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு நிலை இந்த சமுதாயத்திலும் இருக்குமாக இருந்தால் வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுங்கள், அல்லாஹ்வின் தூதர் எதை கூடாது என்று தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை இந்த சமுதாய நடைமுறைப்படுத்தினால் பள்ளிவாயலுக்குள் எந்த முரண்பாடும் இருக்காது. எந்த மனிதனும் கேட்பான், இது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்களா? உடனே அந்த பிரச்சனை தீர்ந்து விடும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவுல இந்த ரெண்டையும் தொட்டதையே அழகிய முன்மாதிரி, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டியது என்று ஆயத்தை ஆதாரமாக காட்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை பிழை என்று நிரூபித்தார்கள் என்றால், அதற்கு அவர் கட்டுப்பட்டார்கள் என்றால், இதுதான் இந்த உம்மத்திலே குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் இந்த நிலை உருவாக வேண்டும் என்பார்கள். அது எங்களிடத்தில் உருவாக இருக்கிறது. அது குர்ஆன் சுன்னாவை பேசுகிற அந்த சகோதரர்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. குர்ஆன் என்றால் கங்கல போகல, அது ஹதீஸ் என்றால் அதுக்கு அப்பாளர்களுக்கு நகர இயலாது. இந்த நிலையில தான் நாங்க கொள்கையில இருக்கணும் என்ற நிலை இருக்கிறது. இது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த ஆயத்தெல்லாம் கிடைத்ததற்கு பின்னாலும், இந்த ஆயத்துகள் எல்லாம் கிடைத்ததற்கு பின்னாலும் ஒரு சமூகத்தில் ஒரு சிலர் இந்த ஆயத்துக்கு பின்னாலும் பிடிவாதமாக இருந்து பித்அத்துகளையும் அனாச்சாரங்களையும் தங்களை திருத்திக் கொள்ள முற்படாமல் அல்லாஹ்வின் தூதர் எங்களுடைய வழிகாட்டிதான் சடங்கு சம்பிரதாயங்களும் எங்களுக்கு மார்க்கம் தான். அப்படி என்ன எங்க உம்மு ஆப்மார் எல்லாம் காபிரா, உம்மு ஆப்மார் நரகவாதியா, எங்க உம்மு ஆப்மார் என்ன நீங்க வழிகாட்டு சொல்றீங்களா? அப்படியே கேட்டு நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையும் செய்யறது, எங்க ஷியாங்க சொன்ன அதையும் செய்யறது, அதே மாதிரி எங்க உம்மு ஆப்மார் எங்களுக்கு சொல்லி காட்டுற விஷயங்கள் இருக்குது, அதையும் நாங்கள் செய்கிறோம் என்று நின்றதாக இருப்புமா இருந்தால் இவர்கள் இல்மு கிடைத்ததன் பின்னாலும் மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்கள் என்பதை குர்ஆனே சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அபராய்த மனித்தகல இலாஹு
நபியே, தங்களின் மனதை கடவுளாக எடுத்தவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? வஅதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அறிவு கிடைத்ததன் பின்னாலும் அவர்களை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டான். என் மனோ இச்சையை பின்பற்றினார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் மகர் தொகையாக ஒரு பொற்குவியலை என்றாலும் கொடுங்கள் என்று வழிகாட்டுகிறது. உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கொடுங்கள், அன்பளிப்பாக கொடுங்கள் அந்த மனைவிக்கு என்று சொல்கிறது. இன்றைக்கும் ஜாஹிலிய சிந்தனையிலே குர்ஆன் எங்களுடைய வேதம், அது எங்களுடைய மூலாதாரம் என்று சொல்லிக்கொண்டே சேகாங்க சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்லி அதை நாங்க மாற்ற மாட்டோம் என்ற நிலையில் இருக்குமாக இருந்தால் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு அபத்தமானது அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்று வருகிற நேரத்தில் நாங்கள் நேர சஹாபாக்களுடைய வழிகாட்டலுக்கு போகுவோமா இருந்தால், குர்ஆனை எப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள், எப்படி அந்த குர்ஆன் சொல்கிற அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் அமல் செய்தார்கள். அடுத்த கண்ணோட்டத்துக்கு வந்தால், குர்ஆன் வழிகாட்டுகின்றது உங்களுக்கு அமலை செய்யுமாறு. எப்படி அவர்களிடத்தில் இருந்த அமல், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் சுவர்க்கத்தையும் நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறானே, எப்படி அது நடைமுறையில் இருந்த அவர்களிடத்தில். அல்லாஹ்வின் தூதரே என்று ஏழைகள் வருகிறார்கள், சாப்பிட வழி இல்லாத திண்ணை தோழர்கள் அடங்கி அபூ ஹுரைராவும் சேர்ந்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, பணக்கார சஹாபாக்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், தர்மங்கள் செய்கிறார்கள், அவர்கள் ஏழை அமல்களையும் செய்கிறார்கள், எங்களை போன்ற நன்மைகளையும் செய்கிறார்கள். எங்களால் செய்ய முடியாத மேலதிகமான தர்மங்களை, ஜக்காத்துகளை, ஹஜ்ஜுகளை செய்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்கிறார்களே, அவர்களை விட நாங்கள் குறைவான நிலையிலே இருக்கிறோமே. அல்லாஹ்வின் தூதரே, ஆசையை பாருங்கள், சுவர்க்கத்தின் நம்பிக்கையை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் அடைகிற நன்மையை அடைந்து கொள்ள ஒரு வழியை சொல்லட்டுமா? ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 சொல்லுங்கள். அவர்கள் அடைந்த நன்மையை உங்களுக்கும் அடையலாம். ஆனால் இதை மாதிரி அமலை யாராவது செய்தாலே ஒழிய ஆசையோடு போகிறார்கள், கவலை நீங்கி போகிறார்கள். சற்று காலம் கழித்து அதற்கு பின்னால் மீண்டும் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சொல்லித் தந்த அமலை பணக்கார சஹாபாக்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், இப்போதும் அவர்கள் உயரே இருக்கிறார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ, அது அல்லாஹ் கொடுக்கிற அருள் என்று நபிகளார் சொன்னார்களே. குர்ஆன் அவர்களிடத்தில் ஏற்படுத்திய அமல ஆர்வம் அன்பார்ந்தவர்களே. சட்டங்களை எடுத்து பார்த்தால் நீதமாக நடந்து கொண்டார்கள். வாரிசுரிமை சட்டத்தை பாருங்கள். ஒரு தாய் உஹது களத்திலே சஅத் இப்னு மாலிக்குடைய தாய் மனைவி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் இருப்பது 2 பொம்பளை பிள்ளைகள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த பிள்ளையுடைய பாப்பா உங்களோட உஹது களத்திலே போராடி ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இந்த பிள்ளைகளின் திருமணத்துக்காக இந்த பிள்ளைகளின் தகப்பன் வைத்திருந்த சொத்துக்கள் அதுதான் திருமணத்துக்கும் தேவைப்படக்கூடியது. என்றாலும் இந்த பிள்ளைகளின் சாச்சாமார் எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு விட்டார்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ஆதங்கப்பட்டு கவலையோடு சொன்னபோது, தாயே பொறுமையாக இருங்கள், யக்லில்லாஹு ஃபீ ذلك, அல்லாஹ் இதில் ஒரு நல்ல தீர்ப்பை தருவான் என்ற ஆயத்தை எதிர்பார்க்கிறார்கள். யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்ஸயைன். நீங்கள் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 10வது 11வது வசனத்தை எடுத்து படியுங்கள். இந்த ஆயத்து இறங்குகிறது. உடனே நபிகளார் சொன்னார்கள், சாச்சாமாரே, எடுத்த சொத்தை கொண்டு வாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு 3இல் 2 கொடுங்கள். 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த தாய்க்கு 8இல் 1 கொடுங்கள். குர்ஆன் சொல்கிறது. மீதமாக வருகிறது, இன்னும் பேலன்ஸை நீங்க எடுத்துக்கோங்க என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை என்று நபிகளார் பகிர்ந்து கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னுமா அன்றைய காலத்தில் உள்ள தீர்வுகள் ஆச்சரியமாக இருந்தது. ஜாகலிய பிணக்குகளா? எல்லா மக்களும் ஒற்றுமை எனும் கயிற்றை பிடியுங்கள், பிடியுங்கள், பிடியுங்கள் என்று சொல்கிறார்கள். 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தை எடுத்து பிரட்டுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இப்போது கடைசியாக வருகிறேன். குர்ஆன் உருவாக்கிற சமுதாயம் ஆணிவேர் இங்கே இருக்கிறது, ஆணிவேர் இங்கே இருக்கிறது, ஆணிவேர் அசைந்து போகிறது.
எல்லாம் கீழே விழுந்து விடுகிற மரம் செத்து போயிருக்கிறது. ஏன்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயந்து கொள்ளுங்கள். உண்மையான அச்சமாக பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாக வேண்டாம். இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாவின் கயிற்றை பலமாக பிடியுங்கள். இவங்க மொழிபெயர்க்கிறாங்க, ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடியுங்கள். பாவம், அரசியல் ஒற்றுமை, எல்லாரும் சேர்த்துக்கொள்ளணும். அவருடைய மனசு நோகப்படாது, இந்த ஃபத்வா இவருக்கு நோகப்படாது, இதை செல்லப்படாது. இப்ப சொன்ன அவன் குழம்புவான், அந்த டெஸ்ட் போர்ட்ல இவன் குழம்புவான், இதை தீர்க்கணுமா? குழம்புவான், குழம்பட்டும், நோகும். குர்ஆனுடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே உதயமாகணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவா தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிங்க. நபிகளார் சொன்னார்கள், ஹப்லுல்லாஹ் ஹுவ கிதாபுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிங்க. எல்லாரும் வாரிசுரிமை சட்ட பிரச்சனையா குடும்பத்துக்குள்ளுக்கு குர்ஆனை பெறட்டுங்க. கொள்கை பிரச்சனையா குர்ஆனை பெறட்டுங்க. குர்ஆனை பெறட்டுனா குர்ஆன் வழிகாட்டுகிறது நபியுடைய வாழ்க்கையில் இருக்குது. எல்லாமே இதுல இருக்கு, இதுல விளக்கம் அதுல இருக்குது. நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்குது என்று குர்ஆன் தான் வழிகாட்டுகிறது. அப்ப நபியுடைய வாழ்க்கையில இந்த ஃபத்வா இருக்கிறதா, இந்த செயல் இருக்கிறதா? இல்லையா? அவர் சொல்றா, உம்மம்மா சொல்றா, கத்தத்தை கொடுத்துதான் ஆகணும். எங்கட அச்சு அப்பெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, கொடுத்துதான் ஆகணும். மகனை பார்த்தால் வேண்டாம் என்றாரு. பிரச்சனை மூணாம் தரப்பு வந்து மாமமாறு வாராங்க, சொல்றதை கேட்கிறதா, இவன் சொல்றதை கேட்கிறதா? என்னடா பிரச்சனை? மௌத்தா போனது பின்னால வீட்டுக்குள்ள பிரச்சனையே. குர்ஆனை பெறட்டுங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடிங்க. எல்லாம் சரண்டர் ஆகுவாங்க வீட்டுக்குள்ள. குர்ஆன்ல சொல்லிக்கிற அல்லாஹ் வேணாம், எல்லாரும் ஒற்றுமை, கூட்டு துஆ இருக்கிற என்றால் இன்னொத்த இல்லை என்றால் இருக்குது, இல்லை என்றது யார் என்று பார்க்காதே. அல்லாஹ்வின் வேதம் சொல்லுகிற வழிகாட்டின் அடிப்படையில் நபி 18,000க்கும் மேற்பட்ட தொழுகைகளை தொழுவிச்சிக்கிறாங்க 11 வருஷத்துல. அப்படித்தானே? ஒரு நாளுக்கு 5 நேரம் என்று பார்த்தால் அந்த மாதிரி தொழுவிச்சால் ஒரு நாளையாவது திரும்பி இருந்து துஆ ஓது ஒரு சஹாபி ஆமீன் ஜனத்துக்கு. நபி செய்யாததை நீங்க ஏன் செய்யணும்? இந்த நாட்டில் பிரபலியமான தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறை. எத்தனை பள்ளியில சொல்ற எல்லாம் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, துனியா ஆகிரா ஈருலகற்றையும் அல்லாஹ் உயர்தரமான தீனிலே தான் வைத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லமா இல்லையா கருத்து? உண்மையா இல்லையா? அது யதார்த்தமான கருத்து. அது ஆகிரத்துக்காக வாழுவோம், பாவத்திலிருந்து ஒதுங்குவோம், மார்க்கத்தை தேடி படிப்போம், அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்குரிய வழிகளை தேடுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.